நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. எபிரேயர் 13:5 வாசிக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வசனம் வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை கைவிடுவதில்லை, ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகுவதில்லை. எத்தனையோ சூழ்நிலைகளில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் உங்களை காயப்படுத்திருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து ஒரு நாள் கைவிட மாட்டார். எனவே வசனம் வார்த்தை சொல்கிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே தைரியம் கொண்டு, கிறிஸ்தவருக்கு தைரியம் தேவை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியம் தேவை. நிச்சயமாக சூழ்நிலை கடந்து வர முடியும். உங்களுக்கு முன்பாய் காணப்படக்கூடிய செங்கடல்களை நீங்கள் அதை பிளந்து உங்களோடு கர்த்தர் வருவார். உங்களுக்கு முன்பாய் காணப்பட்டிருக்கிற அந்த யோர்தானை நிச்சயமாய் நீங்கள் கடப்பீர்கள். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் செம்மையாய் உங்களை வழிநடத்தக்கூடிய மாதமாக இருக்கும். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் உற்சாகமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். சோர்ந்து போக வேண்டாம். கடந்த மாதம் இழந்து போன காரியத்தை செப்டம்பர் மாதம், இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாய் அதை உயிர்ப்பிக்க முடியும். இந்த மாதம் மற்ற மாதத்தை காட்டிலும் சிறப்பாக தேவன் உங்களை நடத்த முடியும். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கிறிஸ்து எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த நாளில் மனிதர் மூலமாக வரக்கூடிய பயங்கள், ஆமாம், தொழில் ஸ்தோத்திரம், மிரட்டப்படக்கூடிய காரியங்கள், ஏதோ ஒரு காரியங்களில் மனிதர் மூலமாக வரக்கூடிய பயத்தை இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளும்படி தேவன் உதவி செய்வார். அதனால சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சகாயார். இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். யோசுவா புத்தகம் 1:5 வாசிக்கும் பொழுது யோசுவா பார்த்தா தேவன் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை பார்த்து சொல்றார். இந்த நாளில் தேவன் தேடிக்கொண்டிருக்கிற யோசுவா நீங்கள் தான். தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யோசுவா நீங்க தான். யோசுவா என்னப்பட்ட அந்த வாலிபன் மோசையோடு ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். மோசையோடு இருந்து கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டுட்டு மோசே அந்த வழிபாடுகள் முடிந்த பிறகு வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு வாலிபன் இருந்தான் அந்நாட்கல்ல, அவன் தான் யோசுவா. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவரை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அநேக நேரம் அவரை விட்டு நாம் விலகுகிறோம், அவரை விட்டு நாம் ஒதுங்கி கொண்டு இருக்கிறோம், பாவம் செய்ததுனால விலகுகிறோம். ஆண்டவரே உமக்கு எனக்கு செட்டாக சொல்லி விலகுகிறோம். நிச்சயமாக விலக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரதர், நீங்கள் பாவங்களை மேற்கொள்வீர்கள், சாபங்களை மேற்கொள்வீர்கள், வியாதி இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வருவீர்கள். இங்கே சொல்லும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை. இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாய் பல சகோதரருக்கு கர்த்தர் பேசுகிறார். பல நேரம் உங்களை எதிர்த்துக்கொண்டிருக்க மனிதர்கள் இந்த மாதம் எதிர்த்துக்கொள்ள மாட்டார்கள். பல நேரம் எதிர்த்துக்கொண்டிருந்தவர்கள் இந்த நாளிலிருந்து, இந்த நாள் தொடக்கத்திலிருந்து உங்கள் எதிராளிகள் இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். சாலமோன் ராஜ்யத்தில் 40 ஆண்டுகள் இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போன கர்த்தர் இந்த நாளில் அநேக குடும்பங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகிறார். அநேக குடும்பங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகிறார். இந்த இடத்தை சொல்லும் பொழுது தேவன் யோசுவாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏன் கைவிட மாட்டார்னா, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். எப்பொழுதும் யோசுவா தேவனுடைய சமூகத்தில் மோசையோடு அமர்ந்திருந்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல சம்பவம் வாசிக்கும் பொழுது மோசையோடு அநேகர் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். எகிப்திலிருந்து வெளியே வந்த, எகிப்திலிருந்து கானானை நோக்கி வந்த, எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் வந்த மக்கள் மோசையோடு எப்போதும் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். இதை சிறு வயதிலிருந்து பார்த்து பழகின யோசுவா மக்களுக்கு பயப்படுகிறார். சூப்பர்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு பயப்படுகிறார். ஆனால் எதிராளிகளை பார்க்கும் பொழுது 31 ராஜாக்களை ஜெயித்தவர், மோசையோடு இணைந்து கொண்டு அமலேக்கியரை முறியடித்தவர். அப்படிப்பட்ட யோசுவா எதிராளிகளுக்கு பயப்படவில்லை, உள்ளவர்களுக்கு பயப்படுறோம். இன்னைக்கும் பார்க்கும்போது எதிரிகளை நாம் முகத்துக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பண்றோம், முகத்துக்கு நேராக. ஆனால் உள்ள பார்க்கும்போது சொந்த பந்தங்கள், உறவுகள் நம்ம அப்பப்போ வச்சு செஞ்சிடறாங்க. இப்போ பார்க்கும்போது இந்த நாளில் அந்த உறவுகளால் வரக்கூடிய பயம், மனசில் உண்டாகக்கூடிய பயம், அந்த பயத்திலிருந்து இந்த மாதம் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது, ஆமாம், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் சில நேரம் சில காரியத்தை செய்து விடுவானுங்கிற பயம். ஆமா, பில்லி சூனிய ஆவியை ஏவி விடுவானோ பயம், மாய மந்திரத்தில் நம்ம தோற்கடித்து விடுவானோ பயம். ஆமா, ஊழியக்காரர்களுக்கு இன்னொரு ஊழியக்காரன் போட்டு தள்ளிவிடுவானோ பயம். இல்லை. ஆமா, ஊழியக்காரனை அழைத்தவர் கர்த்தர், உங்களை அழைத்தவர் கர்த்தர். எனவே நிச்சயமாக உங்களை கைவிடுவதில்லை. ஆமா, ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறீங்க. உங்கள் காலங்கள் அவர் கருத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, நீங்க எவ்வளவு நாள் இருக்குன்னு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க விரும்பின இன்னும் ஆயுசுகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்கள் விரும்பின இன்னும் தீர்க்க ஆயுசுகளை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்க பார்க்கும்போது எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள் ஆமா மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். எகிப்திலிருந்து தான் வெளியே வந்தான். ஆனா உள்ளுக்குள்ள கூடிய எகிப்து அவனை விட்டு போகவே இல்லை. ஆமா, எனவே 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே சுற்றி கொண்டே மடிந்து போனார்கள். இப்ப பார்க்கும்போது அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் டே பை டே ஒவ்வொரு நாளும் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். இதை பார்த்து சோர்ந்து போன யோசுவா இந்த ஜனங்களை எப்படி நடத்த முடியும் என்று துக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப யோசுவாவுக்கு ஒரு வாக்கு பண்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிச்சயமாக யோசுவா வாழ்க்கையில நிறைவேறியது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் ஆமா பல முறை மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது யோசுவாவுக்கு விரோதமாய் ஒரு முறை கூட அவர் எழும்பவில்லை. காரணம் என்னவென்றால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். அப்படி இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. நீ பிசினஸ்ல நீ உயிரோடு நாளெல்லாம் பிசினஸ்ல ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ ஊழியம் செய்யக்கூடிய காலங்களில் ஒருவரும் உனக்கு உண்மையை ஏற்று நிற்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். நீ என்னென்ன காரியம் செய்கிறாயோ அந்த காரியங்களை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக நீ ஏற்று நிற்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை ரிசீவ் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் போது பெரிய காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்ப சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா, இவரை 13:5 வாசிக்கும் பொழுது கைவிடுதல் என்று சொல்லியிருக்கிறாரே. எங்க சொல்றாருன்னா யோசுவா 1:5 சொல்றாரு. அவர் சொல்லியிருக்கிறாரே, இந்த காலையில் சொல்லியிருக்கிறத நம்ம தியானிப்போம். ஆனா நம்ம அவன் கைவிட்டா இவன் கைவிட்டு பேசிட்டே இருக்கோம். ஸ்தாபனம் கைவிட்டது, பார்ட்னர் கைவிட்டாரு, அல்லது பிசினஸ் கைவிடப்பட்ட இதவே பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் கைவிட மாட்டாருங்கிற சிந்தனை அது ஆமா ஸ்தோத்திரம் ஓங்கி வளரணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கைவிட மாட்டார். இப்ப சொல்லும் போது யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ கற்பனை மட்டும் கை கொண்டு 1:8 நினைக்கிற வாசிக்கும் பொழுது 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாய் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கல்விமான், புத்திமான், நீதிமான். சூப்பர்ல. இப்ப நிறைய மான் நமக்கு தேவை. இப்ப புத்திமானாய் நடந்து கொள்வாய் எப்ப திருவசனத்தை தியானிக்கும் பொழுது இரவும் பகலும் மெடிடேஷன். இரவு தான் பிசாசின் தாக்குதல் உண்டாகிறது, இரவு தான் தேவையற்ற எண்ணங்கள் உண்டாகிறது, இரவு தான் நம்ம சாத்தானினுடைய காரியங்கள் என்ன நடக்குது. இப்ப அது அப்போது இரவும் பகலும்னா அந்த இரவு நேரம் நாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது, வார்த்தையை தியானிக்கும் பொழுது இப்ப இரவுல பிசாசு அல்ல தேவன் பேச ஆரம்பிக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் தேவன் வாழ்க்கையில் நிறைய பேச போறார் பிரதர். கர்த்தர் இதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். செப்டம்பர் மாதம் அநேக சகோதரிகள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாக வருவீர்கள். ஊழியத்துக்குள்ள ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாக வருவீர்கள். நீங்கள் தொடங்கக்கூடிய அந்த காரியத்துக்குள்ளாக, வெற்றிக்குள்ளாக நீங்கள் தொடங்கப்பட்டக்கூடிய அந்த சிறு பிசினஸ் கர்த்தர் டெவலப் பண்ண போகிறார். நீங்க தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறு வணிகத்தை அது பெரிய வணிகமாக கர்த்தர் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சிறிய நிறுவனம் தான், ஆனா வால்மார்ட் பெரிய நிறுவனமாய் மாறினது. சிறிய கோக்கு தான், அது பெரிய நிறுவனமாய் மாறி இந்த காலை வேளையில நீங்க அவரோடு இருக்கும்போது அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த மாதம் அவன் விலகிட்டான், இவன் விலகிட்டான், அவன் கைவிட்டான், இவன் கைவிட்டு இதெல்லாம் பேசாதபடி கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான். நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பலம் கொண்டு திடமாக இருக்க வேண்டும். பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். திகைக்க கூடாது, பயப்படக்கூடாது. பயம் வரும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடினேன், அப்போது அவர் எனக்கு செவி கொடுத்தார். எல்லாவித பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்த. பயம் வரும், ஆனால் பயம் தொடர்ந்து போகக்கூடாது. எலியாவுடைய வாழ்க்கையில் பயம் வந்தது, ஆனால் அந்த பயத்தின் ஆவியை எலியா பரிசுத்த ஆவியின் உதவியோடு மேற்கொண்டார். இந்த நாளில் பயம் வரக்கூடிய சூழ்நிலையில அப்படியே டிராவல் பண்ணக்கூடாது. அந்த பயம் மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். எனவே இந்த நாளில் பயத்தை ஜெயிக்கும்படி பரிசுத்த ஆவியர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எனவே யோசுவாவை சொன்ன பலம் கொண்டு திடமாயிருது, அவர் உன்னை கைவிட மாட்டான். ஞானமா நடந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். பல நேரம் இஎம்ஐ வாங்கி நிறைய இஎம்ஐ வாங்கிட்டு கடனில் மாட்டிக்கொண்டு அருமையான சகோதரா, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதல் கடன், நீயோ கடன் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய். நம்ம தான் கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கடன் வாங்காத சூழ்நிலையில் நம்ம வர வேண்டும், அதை நிறுத்தணும். அத்தியாவசியம் வாங்கிட்டேன் இல்லை,
ஆனால் வாங்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நிச்சயம் தெய்வம் நிறைவேற்று. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 62ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது வசனம் 62ஆம் ஏசியா 62:4 வாசிக்கும் பொழுது, இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பிரைஸ் தி லார்ட். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன்னை இனி கைவிடப்பட்ட தேசத்தை போல கர்த்தர் பார்ப்பதில்லை, கைவிடப்பட்ட தேசத்தை போல மக்கள் பார்ப்பதில்லை. உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த தேவனை நினைத்துக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். எனவே இந்த காலை வேளையில உன் தேசம் எப்சிபா போலும், உன் தேசம் பியூலா போல மாற்றப்படும். எப்சிபா பியூலா என்று மாற்றப்படும். ஏன்னா தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பிரைஸ் இந்த காலை வேளையில உங்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பிசாசு சொல்லக்கூடிய வார்த்தை, உன்மேல் தேவன் பிரியமாயில்லை. முதல் சொல்லக்கூடிய வார்த்தை பிசாசு சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறார், நீ பரிசுத்தமா இல்லையே, நீ அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அதனால் தேவன் உண்மையில் பிரியமா இல்லை என்று சொல்லும் பொழுது நம்மளால் தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. பிரியமானவர்களே, தேவன் உண்மையில் பிரியமா இல்லை என்கிற அந்த விதை வரும் பொழுது நம்மால் ஊழியத்தில் தொடர்ந்து ஓட முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இப்ப அந்த விதை ஏன் விதைக்கப்படுது அப்படின்னா, நீ தேவனை விட்டு தூரமாய் போக வேண்டும் என்று பிசாசுடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாழ்க்கைப்படும்னா செட்டில் ஆகும். இப்ப செட்டில்மெண்ட் இல்லாம இருக்கு. இப்ப செட்டில்மெண்ட்ல கர்த்தர் கொண்டு போறார். அவனுக்கு என்ன வெல் செட்டிலுங்கிறாங்கல்ல, அந்த வெல் செட்டிலுக்கு நேராக கர்த்தர் கொண்டு போறாரு. இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம், நீ பாலான தேசம் அல்ல, பிராஸ்பரிட்டி உள்ள தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மலை நாடு. காலேபு கொடுத்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதி. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதிக்குள்ளாக கர்த்தர் உங்களை இந்த செப்டம்பர் மாதம் உங்களை என்ட்ரு பண்றார். பிரைஸ் தி லார்ட். செப்டம்பர் மாதம் உங்களை வைத்து தான் பெரிய காரியத்தை செய்ய போறார். சூப்பர்ல. இது எப்படி இருக்கு? ஒரு நல்ல ஆமேன் கிடைக்குமா? ஆமேன். அப்ப கைவிடப்பட்டவன் சொல்லி சொல்லி கேட்டு சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே கைவிடப்பட்ட சூழ்நிலை போல இருக்கலாம். அதவே நீங்க என்ன செய்ய தியானிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுல ஏசியா 54:6 வாசிக்கும் பொழுது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. சிறு வயதிலே திருமணம் நடைபெற்று சிறு வயதிலே தள்ளப்பட்ட டிவோர்ஸ் ஆனவர்களை போல இருந்தது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை எகிப்திலே முடிந்திருக்கும், நம்முடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே முடிந்திருக்கும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். கானானுக்குள்ளாக அழகிய கானான். இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையில ஒரு அழகிய கானான் இருக்கிறது பிரதர். வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய திட்டம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது பிரதர். எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திரம். உங்களை தோற்று போய் இந்த சமுதாயம் காண விரும்புகிறது. ஆனால் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று தேவன் மறுபடியும் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதில் பார்க்கும் பொழுது நம்முடைய நிலைமை முதல்ல கைவிடப்பட்ட தேசத்தை போல் இருந்தது, கைவிடப்பட்ட ஸ்திரியை போல இருந்தது. இளம் வயதில் விவாகம் பண்ணிவிட்டு தள்ளப்பட்டவளை போல இருந்தது. ஆனாலும் அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் அழைத்தார். இந்த நாளில் உங்களை அழைச்சிருக்கிறார் சார், உங்களை அழைச்சிருக்கிறாரு. நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாரு. ஜெபம் கேட்கப்படவில்லைன்னு சொல்லி அவரை விட்டுறாதீங்க. அவரை விட்டுறாதீங்க. அவரை தேடினால் கண்டடைவீர்கள், தேடினால் தென்படுவார். அவர் தேடினால், அவர் விட்டு விட்டால் அவர் உங்களையும் விட்டு விடுவார். அப்படிதான் வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுகிறது. அவரை விட்டுட்டா என்ன போறாரு அப்படிலாம் இல்லை, அவர் விட்டுறக்கூடாது. மரணம் வரை அவரை விட்டுறக்கூடாது. மரணம் வரை அவரை பின்தொடர வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே. அவர் என்னை விருந்து சாலைக்குள்ளாக அழைத்து சென்றார். மரண வீட்டுக்குள் அல்ல, விருந்து சாலைக்குள்ளாக என்னை அழைத்து சென்றார். விருந்து சாலை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஒரு நல்ல கால சூழ்நிலை. அதுக்குள்ளாக உங்களை அழைத்து போகிற அந்த காலை வேளையில இந்த செப்டம்பர் மாதம் உங்களை விருந்து சாலைக்குள்ளாக அழைத்து செல்லுகிறார். விருந்து சாலை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஆசீர்வாதத்தின் ஊற்று. அந்த இடத்துல ஒரு பற்றாக்குறை அல்ல, அந்த இடத்துல எல்லாரும் உணவு உண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறந்து காணப்படுகிறது. இந்த நாளில் கைவிடப்பட்ட சூழல் இருக்கிறேன், அதவே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கைவிடப்பட்டிருக்கிறேன், கைவிடப்பட்டிருக்கிறேன் இதுவே சொல்ல வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். எனவே மோசே கூட கர்த்தர் இருந்தார். மோசையோடே பிரம்மாண்டமாய் கர்த்தர் இருக்கிறாரே. ஆனாலும் மோசையோடு எதிர்த்து நின்றார்களே,
நான் எம்மாத்திரம் என்று கலங்கி நின்ன யோசுவாவை பார்த்துதான் நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில் என்கிற கர்த்தருடைய வார்த்தை வந்தது. பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் தீர்க்கதரிசனமாய் அன்பு சகோதரர் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கார். என்ன பேசுறாருன்னா, நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ தைரியமாக காரியத்தை நடப்பி நீ தைரியமாக செய்யுங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இரவும் பகலும் அப்படி வார்த்தையை வசனம் எப்படி சொல்கிறது. மனுஷன் எனக்கு எப்படி சொல்றானே கேட்டுட்டே வாழ்ந்துட்டோம். மனுஷன் எதை சொல்றான்? மனுஷன் நெகட்டிவா தான் சொல்லுவான். உன்னால முடியாதும்பா, உன்னால அதை கட்ட முடியாது, இதை கட்ட முடியாது, உன்னால வாழ முடியாதும்பா, உன்னால விலைவாசி அப்படி இருக்கு, அப்படி ஏதோ ஒன்று சொல்லி எதிர்மறையான எண்ணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். மனிதனுடைய கூற்றை கவனிக்க போகிறீர்களா? எழுதப்பட்ட வார்த்தையை லோகோஸ உனக்கு சொல்லப்பட்ட ரேமாவை பார்த்து பின்தொடர போறாயா? தீர்மானம் நீ தான் எடுக்கணும். முடிவு நீ தான் எடுக்கணும். ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாய் வைக்கிறேன். இப்ப முடிவு நீ தான் எடுக்கணும். அப்படி சொல்லும்போது அவன் முடிவை குழப்பமாயிருச்சு. உடனே அதுல சொல்ற நீ ஜீவனை தெரிந்து கொள்ளணும் ஒரு ஐடியா வரை கொடுக்குறார். உபாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனவே ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம், எதை தெரிந்து கொள்ள போற? இந்த செப்டம்பர் மாதம் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அப்படி ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னாரே. எஸ்டாப்ளிஷ் யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது, நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அது அப்படி பரிபூர்ணப்பட்டுக்கிட்டே இருந்த காலை வேளையில இன்னைக்கு அநேக உள்ளங்களுக்கு பரிபூர்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக உள்ளங்களுக்கு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். சூப்பர்ல. நிறைய பேசிட்டு இருக்க. நிறைய வாழ்க்கையில பிரேக் த்ரூ உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகருக்கு நான் அதை பார்க்கிறேன், ஆவியில பார்க்கிறேன். அநேகருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனசுக்குமார வந்திருக்கிறார். எதெல்லாம் இழந்து போனீர்களோ இந்த செப்டம்பர் மாதம் மறுபடியுமாய் அதை ரினியூ பண்றது, மறுபடியும் அதை மறு சுழற்சி மூலமாக, மறு காரியம் மூலமாக கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புத்தகம் 27ஆம் சங்கீதம் அதுல 10 வாசிக்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாவீதுடைய ஒரு அறிக்கை தான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த நாளில் பார்க்கும்போது அநேக தாய்மார்கள் கைவிடுறதை பார்க்கிறோம். அநேக தாய் பெற்றோர் பெற்ற பிள்ளைகளை விற்கிறத பார்க்கிறோம், வித்துறாங்க. அநேக தாய் பார்க்கும்போது தவறான அந்த இல்லீகல் உறவுக்காக, தவறான பழக்க வழக்கத்துக்காக பிள்ளைகளை கொண்டுவதை பார்க்கிறோம், கொண்டு போட்டுறாங்க. அல்லது சில பார்க்கும்போது நீதியான பிள்ளைகளை கண்டுகொள்ளக்கூடிய தாய் கண்டுகொள்ளல, நீதியான பிள்ளைகளை கண்டுகொள்ளல, கைவிட்டாங்க. ஆனா அவன் ஜெயில இருக்கான். அவனுக்கு அந்த அம்மாவுக்கு செல்ல பிள்ளை ஜெயில இருக்கான். ஆனா அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. ஜாமீனுக்கு அலைகிறாங்க. ஆனா நீதி செய்யக்கூடிய பிள்ளைகளை பாடாப்படுத்தி நீ போய் அவனுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வான்னு அவனை பாடாப்படுத்துறாங்க. இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அந்த உலகம் சில நேரம் நல்லவனுக்கு ஒத்து போவதில்லை. கர்த்தர் சொல்றாரு, என்னையே பகைத்தார் என்றால் உங்களையும் பகைப்பார். அப்ப இயேசுவை பகைத்த உலகம் என்ன பகைக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. என்ன பகைக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, அது பகைக்கும். கிறிஸ்துவை பகைத்த அநேக பரிசேயர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பரிசேயர்கள் அங்கங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. குற்றப்படுத்தக்கூடிய பரிசேயர்கள் தங்களுடைய அவன் நீதி செய்யறாங்க நமக்கு தெரியாது. ஆனா தன்னுடைய நீதியை விளம்பரப்படுத்திக்கிட்டே இருப்பான், தன்னுடைய பிள்ளைகளுடைய நீதியை விளம்பரப்படுத்திட்டே இருப்பான். கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஊழியக்காரர்களே, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்ல, நம்முடைய பிள்ளைகளை பெரிதாய் பேச அழைக்கப்படல. நம்ம யாரை பெரிதாக பேச அழைக்கப்பட்டிருக்கோம்? கர்த்தரை பெரிதாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் இந்த நாளில் கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை உயர்த்தணும். அவர் இல்லாம நான் இல்லைங்க, அதைத்தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல பழக வேண்டும். இங்க சொல்லும்போது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சூப்பர்ல, வா, அருமையான வசனம். அப்ப தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிட்டாய். சாமுவேல் வந்து கேட்கும் பொழுது கர்த்தர் தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்றார். நீ அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்றார். அப்ப சவுல் தேவனை விட்டு விலகினதுனால, முதல் ராஜா தேவனை விட்டு விலகினதுனால, நீ தாவீதை அபிஷேகம் பண்ணு, என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்ற. இப்ப சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படி, சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி அவர் வீட்டுக்கு போறாரு. ஆனா தாவீதையே மறந்துட்டாங்க. இவ்வளவுதான் பிள்ளைகளா கேட்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. சூப்பர்ல. இவ்வளவுதான் பிள்ளைகளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா, ஒரு ஆள் இருக்கான், அவன் வனாந்தரத்தை ஒரு 15 ஆடு நினைக்கிறேன், அதை மேய்த்து கொண்டிருக்கான்னு சொல்லும் பொழுது, அவன் வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால கூட்டு வந்தாங்க. அப்ப இதயத்துக்கு, கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாவீது பெற்றோருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்படவில்லை. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனுஷனை பிரியப்படுத்த டெவலப்மெண்ட் ஆக முடியாது, ஆனா கர்த்தரை பிரியப்படுத்த டெவலப்மெண்ட் ஆக முடியும். இதுல இருந்து தெரியுது, இந்த வசனம் தெரியுது.
எனவே தான் சொல்லும் பொழுது ஆமா, எப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாயிருக்குமானால் இப்படிப்பட்ட வார்த்தை தாவீதிலிருந்து வந்திருக்கும். என்ன அப்படின்னா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த நாளில் தகப்பனும் தாயும் கைவிடப்பட்ட அன்பு குழந்தைகளை எத்தனையோ பேர் நீங்க ஆமா பெற்றோர்களால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமா, எத்தனையோ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் பார்க்கிறார். உங்களை அவர் கைவிட மாட்டார். ஆமா, ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டு ஆசிரமங்களை சேர்த்துக்கூடிய ஆமா ஆஃப்னஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலைவெளியில் பார்க்கிற. ஆமா, எத்தனையோ பேர் காயப்பட்டிருக்கீங்க. ஆமா, சிறு வயதில் காயப்பட்டிருக்கிறீங்க. சிறு வயதில் ஆமா உங்களை பாழாக்கி இருக்கிறார்கள். ஆமா, உங்களை கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. உங்களை பார்த்து இந்த மாதம் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆமா, எழுதி வச்சுக்க, உன்னை கைவிட மாட்டேன். எழுதி வச்சுக்க, உன்னை புறக்கணிக்க மாட்டார். எழுதி வச்சுக்க. தகப்பனும் தாயும் கைவிட்டாங்கன்னு சொல்லி ஆமா அவங்களே கைவிட்டாங்க, வேற யாருலன்னு பேசாத. அவங்க கைவிட்டாலும் அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். பரமண்டலுக்குள்ள நம்முடைய பரமபிதா, பரமண்டலுக்குள்ள நம்முடைய பிதா, ஜோதிமயமான இறைவன். அவர் உன்னை பார்த்து அற்புதங்களை செய்கிறார். அதுல சொல்லும் பொழுது ஆமா 27ஆம் சங்கீதம் 9 சொல்லும் பொழுது, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும்ன்றார். ஆமா, நெகிழ விடாமலும் கைவிடாமலும். 9க்கு அப்புறம் தான் ஆமா 9க்கு அப்புறம் தான் 10 வருது. சூப்பர்ல. அப்போ 9ல் சொல்றாரு, என்னை கைவிடாதீங்க, என் கூட இருங்க. அப்படி சொல்லிட்டு தான் 10ல் சொல்றாரு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டான்னு சொல்றாரு. ஆமே, இந்த நாளில் ஸ்தோத்திரம். அநேக தாய் உங்களை கைவிட்டாலும், அநேக மனிதர் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்ய மாட்டாருங்க, உங்களை கைவிடவே மாட்டார். பேசலாம். எத்தனை நம்புறீங்க இந்த காலை வேளையில் கர்த்தனை கைவிட மாட்டார் அப்படின்னு? ஆமாம், கைவிட மாட்டார் சார். ஆமாம், அமௌண்ட் குறைஞ்சிருச்சு, ஃபைனான்ஸ் குறைஞ்சிருச்சு, இல்லை, பொருளாதாரத்தை அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். அது தெரிஞ்சுக்கணும். ஊழியத்தை அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஆமாம், ஊழியத்தின் எல்லைகளை அவர் தான் விரிவாக்க முடியும். நம்முடைய பிஸ்னஸ் அவர் தான் விரிவாக்க முடியும். நமக்கு அவர் தான் கிளைண்ட்டை கொண்டு வர முடியும். நமக்கு அவர் தான் ஆப்போசிட்டிய வாய்ப்புகளை வழங்க முடியும். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம காட்டிலும் எத்தனையோ திறமையற்றவர்கள் முன்னேறவில்லையா? ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஆமாம், மேல்மாடி எம்டியாக இருக்கு, ஆனால் அவன் பெரிய ஆகலையா? அப்போ ஏதோ ஒன்று. ஆமாம், இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம திறமையை வச்சே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லை, கர்த்தர் எனக்கு சகாயர். அதுதான் ஆமாம், கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்வார். அதுவே சொல்லுங்க. இந்த செப்டம்பர் மாதம் அவங்க வாழ்க்கையில பல திருப்பு முறை உண்டாகும். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 71ஆம் சங்கீதம் 11 சொல்லும் பொழுது, ஆமாம் 71ஆம் சங்கீதம் 11 சொல்லும் பொழுது, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். இந்த நாளில் ஆமாம் அப்படித்தான் சில நேரம் கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டோம்னா கர்த்தர் கைவிட்டாருன்ட்டாங்க. ஏதோ ஒரு காரியம் ஆமாம் நடந்திருக்கிறது, கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்றாங்க. இந்த உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உற்றார் சொல்றாங்க. ஆமா, சபை விசுவாசிகள் சொல்றதை பார்க்கிறோம். ஆமா, சில ஊழியர்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமா, கர்த்தர் அவனை கைவிட்டார், தொடர்ந்து பிடியுங்கள். ஆனா இல்லைங்க, தாவீதின் தேவன் உங்களை கைவிட மாட்டாருங்க. தாவீதின் குமாரன் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இப்ப தொடர்ந்து பிடியுங்கள் அப்படின்னா, சவுல் தொடர்ந்து தாவீதை வேட்டையாடும்படி தொடர்ந்து பிடித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமா, ஒரு சிட்டுக்குருவி வேட்டையாடுவது போல, ஒரு பறவை வேட்டையாடுவது போல எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தாவீதை சவுல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த நாளை சத்துரு உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறானா? ஆமா, சத்துரு கைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். பைசலால் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சூப்பர்ல. ஆமா, சத்துரு இருந்தால் தான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும். ஆமா, சத்துரு இல்லாமல் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியாது. ஆமா, சத்துரு இருந்தால் தான் உங்க தலையை எண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ண முடியும். சத்துரு இருந்தால் தான் உங்களுடைய அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும், டெவலப்மெண்ட் ஆகும், அப்டேட் ஆகும். இப்போ உங்களை எண்ணெய் கொண்டு உங்க பாத்திரம் வலிய போகுது பிரதர், ஒரு பாத்திரம். ஆமா, இப்போ என் பாத்திரம் எம்டியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஆமா, நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல இருக்கிறேன். ஆமா, என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல இருக்கிறேன், என் பாத்திரம் எம்டியா இருக்கு. இல்லை, நோ, கர்த்தர் நிரம்பி வழியக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வருவார். ஆமா, வெறுமையான பாத்திரம் அல்ல, நிரம்பி வழிய பாத்திரம். ஓவர்ஃபுல் வெசல்ஸ், மை வெசல்ஸ் ஓவர்ஃபுல். இப்படி நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம். அதனால உலகம் சொன்னா சொல்லிட்டு போகுது, தேவன் அவனை கைவிட்டார் விட்டார் சொன்ன உடனே அவருக்கு அவங்க கைவிட்ட போறாரா? தேவன் உங்கள்கிட்ட விலகிட்டார் அவன் சொல்றதா அவர் விலகிற போறாரா? இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆல் டைம், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நேரம் வந்தாலும் தேவன் உன்னை கைவிடுவதில்லை. இந்த மாதம் உங்களை மேலே கொண்டு போகிறார். நீ மேலே எழும்புவார், நீ உயர பரப்பார், மேலே கொண்டு போவார். அதில் வாசிக்கிற 71ஆம் சங்கீதம் 8வது வசனம், முதிர் வயதில் என்னை
தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் வரும். முதிர் வயதில் ஆமாம், இப்போ முதிர் வயதானவனே ஒரு பயம் வருது. ஐயோ ஆமாம், எங்கேயோ விழுந்துருவோமான்றாங்க, ப்ரெஷர் ஆயிருமோ, சுகர் ஆயிருமோ. இல்லை இல்லை, அதுலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. இப்போ முதிர் வயதில் ஆமாம் கைவிட்டுருவாங்க போல இருக்க, யாரும் இல்லையேங்கிறான். இல்லை இல்லை, முதிர் வயதில் ஆமாம் என்னை தள்ளிவிடாமலும் வசனங்கள் அவர் தள்ளிவிடலை. அப்போ வேதத்தில் காணப்பட்ட எல்லா பராக்கிரமசாலிகள் எல்லாருமே அவன் நடமாடிட்டே இருக்கும்போது இறந்து போனாங்க, நடமாடிட்டே இருந்தாங்க. ஆமாம், 120 வருஷம், 100 வருஷம், 125 வருஷம், ஆமாம் 930 வருஷம் ஆதாம், 969 வருஷம் மெச்சுலா, இப்படி எல்லாரும் பார்க்கும்போது நடமாடி கொண்டிருந்தார்கள். ஆமாம், அவர்களெல்லாம் ஏங்கி கொண்டிருந்தார்கள். ஏங்கி கொண்டிருக்கும் போது அந்த நாள் வரும்போது போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் யாரும் அவன் வியாதியில் படுத்து ரொம்ப மோசமான சூழ்நிலையெல்லாம் பரிசுத்தவான்கள் யாரும் இறக்கலை. ஆமாம், பரிசுத்தவான்களை தேவன் பாதுகாக்கிறார். பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. இந்த நாளில் முதிர் வயதில் இருக்கக்கூடிய அருமையான ஆமாம் எல்டர் சிட்டிசன், மூத்த குடிமகன், ஆமாம் மூத்த ஆமாம் எல்டர் பிலீவர், பயந்துடக்கூடாது, பயம் வரக்கூடாது. ஆமாம், முதிர் வயதிலும் அவர் தள்ளிவிட மாட்டார். முதிர் வயதிலும் அவர் நடத்தினாரே, பரிசுத்தவான்கள் நடத்தினாரே. முதிர் வயது வரும் பொழுது ஆமாம் நான் என்ன செய்ய போகிறேன், யாரும் இல்லை அப்படிலாம் பேசாதீங்க. ஆமாம், இளம் வயதிலிருந்து நடத்தினவர், முதிர் வயதிலும் நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். எனவே கடந்த மாதம் வரை உங்களை நடத்தினவர் இந்த புதிய மாதம் செப்டம்பர் பார்க்க வைத்தாரே. சூப்பர்ல, செப்டம்பரை பார்க்க வைத்தாரே. ஆமாம், இந்த செப்டம்பர் முழுவதும் நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். உங்கள் ஆண்டு முழுவதும் நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். எனக்கு உலகத்தான் சொல்றதை கேட்காதீங்க, உலகத்தான் சொன்ன சொல்லிட்டு போறேன். கர்த்தர் அவனை கைவிட்டார், பரவாயில்ல சொல்றார். ஆமாம், கர்த்தர் கூட இல்லை, பரவாயில்ல, விசுவாசியை சொல்லலாம், ஊழியர்களே சொல்லலாம். கர்த்தர் அவனை கைவிட்டார் சார், அவ்வளோதான் போல, அவ்வளோதான், அவன் எந்திரிச்ச முடியும். இல்லை இல்லை, நீங்கள் எந்திரிப்பீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள். ஆமாம், பிசினஸை எழும்புவீர்கள். எங்கெல்லாம் தோற்று போனீர்கள் மறுபடியும் எழும்புவீர்கள். அதுக்கு ஒன்றே ஒரு காரியம் என்ன செய்யணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகம் பிரகாசித்தன, அவர் வெட்கப்பட்டு போகலை. ஆமாம், இப்போ அவரை நோக்கி பார்க்கணும், நோக்கி பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. நம்முடைய முகம் பிரகாசிக்கிற வரைக்கும், நம்முடைய முகம் பிரகாசிக்கிற வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வெட்கப்பட மாட்டோம். இப்போ அநேக சூழ்நிலை ஏன் வெட்கப்படுறோம் அப்படின்னா, நோக்கி பார்த்தோம், ஆனால் சரியானபடி நோக்கி பார்க்கலாம், ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆமாம், நோக்கி பார்த்தோம் ஆனால் வெட்கப்பட்டோம், ஏன்னா முகம் பிரகாசிக்கலை. அப்போ முகம் சைன் பண்ணலை, முகம் சைனிங் ஆகணும், பிரகாசிக்கணும். சைன் ஆகத்தான் ஆமாம் நம்ம லைஃப்பில் சைன் ஆக முடியும், மினிஸ்ட்ரியில் சைன் ஆக முடியும், ஊழியத்தில் சைன் ஆக முடியும். இப்போ அவரை நோக்கி பார்க்கணும் பிரியமானவர்களே. நோக்கி பார்க்க பார்க்க கிருபை பெருக ஆரம்பிக்கும். நோக்கி பார்க்க பார்க்க சத்துருவின் தடைகள் உடைக்கப்படும். நோக்கி பார்க்க பார்க்க பாத்திரங்கள் நிரம்பி வெளியே ஆரம்பிக்கும். நோக்கி பார்க்க பார்க்க ஸ்தோத்திரம், தேவன் அவனை தொடர்ந்து தேவன் அவனை கைவிட்டா தொடர்ந்து பிடிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் கேட்க மாட்டீங்க, அவரை நோக்கி ஓட ஆரம்பிப்பீர்கள். எனவே நோக்கி பார்க்க பார்க்க முதிர் வயதிலும் உங்களை கைவிடப் போவதில்லை. நோக்கி பார்க்க பார்க்க முதிர் வயதிலும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டாகும். முதிர் வயதிலும் நீங்கள் பலனோடு வாழ்வீர்கள். அதில் சொல்லும் பொழுது வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37ஆம் சங்கீதம், ஆமாம் எல்லாரும் தெரிஞ்ச வசனம், 25 வசனம். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதிலானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் காணவில்லை. ஆமாம், நான் இளைஞனாக இருந்தேன், தாவீது ஸ்டேட்மெண்ட். அப்போ இளைஞனாக இருந்தேன்ல, இப்போ எனக்கு வயசாயிடுச்சுல. ஆனால் நீதிமான பிள்ளைய ஆமாம் ரோட்டில் பிச்சை எடுத்ததை பார்க்கல. ஆமாம், அவர்கள் இறந்து தெரிந்ததை நான் காணவில்லை. அவன் பிச்சை எடுக்கல சார். ஆமாம், யாருக்கும் அப்படியே சும்மா ஒரு தூபம் போட்டு பணத்தை அவன் ஆட்டையை போடல. ஏன்னா அவன் நீதிமான் பிள்ளை. நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். இப்போ நீதிமான் பிள்ளை, ஆமாம் நீதிமான் இருந்துட்டான்னாவே அவன் சந்ததி அவர் நடத்துகிறார், அவன் சந்ததி அவர் போஷிக்கிறார். ஆமாம், அவன் சந்ததி சூப்பராக இருக்கும். ஆமாம், நீதிமான் இருந்துட்டாவே போதும், அவன் சந்ததியை கர்த்தர் பாதுகாக்கிறார், அவன் சந்ததி தோற்று போவதில்லை. அப்போ தாவீது சொல்லும் பொழுது தாவீதுடைய அனுபவப்பட்ட வார்த்தை, நான் இளைஞனாக இருந்தேன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வயசாயிருச்சு, ஆனால் தேடி பார்க்குறேன் நீதிமானுடைய பிள்ளைகள் யாராவது ரோட்டில் பிச்சை எடுக்கிறான்னு பார்க்குறேன், ஆனால் ஒருவனும் இல்லை. கர்த்தர் கைவிடலை சார், உங்கள் சந்ததியை கைவிட்டுவாரு கவலைப்படுறீங்க, பிள்ளைகளை விட்டு விலகிடுவாரு கவலைப்படுறீங்க. இல்லை இல்லை இல்லை, உங்களை விட்டே விலகலை. ஆமாம், நம்ம செய்த அக்கிரமானியாமே பெருசு, அதெல்லாம் மன்னித்து நடத்தினாரே, நம்மளை பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டா. அதில் ஆமாம் மேலே உள்ள வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சரி, அதில் ஆமாம் கீழே 28வது வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், நியாயம் செய்ய விரும்புகிறார். ஆமாம், நீ நியாயம் செய்ய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், நீ நியாயம் செய்ய விரும்புகிறார் சகோதரா. ஆமாம், கொஞ்சம் நியாயமா இருங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல கூடிய அன்பு சகோதரா,
ஆமா, பொதுமக்களுக்கு நியாயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏழைகளுக்கு நியாயமாக இருக்க வேண்டும் விரும்புகிறார். திக்கற்ற விதவைகளுக்கும் கைவிடப்பட்ட ஸ்தோத்திர பிள்ளைகளுக்கும் நியாயமாக இருக்க விரும்புகிறார். ஆமா, ஊழியக்காரர்களே நம்ம கொஞ்சம் நியாயமா இருக்கணும். ஊழியங்களை நியாயமாக இருக்கணும். ஏழைகள் மேல கரிசனோடு இருக்க வேண்டும். ஆமா, திக்கற்ற பிள்ளைகள் மேல நியாயமாக இருக்க வேண்டும். நியாயத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, அப்பதான் நம்ம நீதிமன்றம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, ரொம்ப ஸ்தோத்திரம். ஆமா, இறங்கி சொத்தை எழுதி வைக்க சொல்லல, ஆனா இறக்கமாக இருக்க தேவன் விரும்புகிறார். அப்ப நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. நீங்கள் அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். அப்புறம் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. இந்த மாதம் கைவிடாமே உங்களை நடத்த போறார். ஆமா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆமா, எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இந்த வசனத்தை ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமென். அவர் உங்களை கைவிடுவதில்லை. நீங்க விசுவாசித்தா போதும். ஆமா, விசுவாசிக்கிறவரே பாக்கியவதி. விசுவாசித்தா போதும், மகிமை விளங்கும். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமா, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க தேவனை விசுவாசிக்க. ஆமா ஆமா, தண்ணியில மீன் இல்லைன்னா செத்து போயிடும். ஆமா, தண்ணி வேணும், மீனுக்கு தண்ணி வேணும். ஆமா, நமக்கு மூச்சு காத்து வேணும். ஆமா, அதே மாதிரி விசுவாசிக்க என்ன வேணும்னா விசுவாசம் வேணும். ஆமா, விசுவாசம் செத்து போயிருவேன், அந்த லெவலில் இருக்கணும். விசுவாசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரை. ஆமா ஆமா, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் மகிமை வெளிப்படும். ஆமா, விசுவாசிக்கிறவனுக்கு. ஆமா, நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏசு சொல்றாரு. ஆமா, மார்த்தாலையும் மரியாதையும் பார்த்து நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமா, ஆல்ரெடி ஏற்கனவே பேசிட்டேன். ஆமா, ஐயா, லாசரு மரித்து போன லாசரு 4 நாள் ஆயிற்றே. அது நாருமே, அது மற்றவன் சொன்னா பரவாயில்ல, சொந்தக்காரன் சொன்னா கூட பரவாயில்ல. ஆமா, சொல்லப்பட்ட யார் சொல்றான்னா, ஆமா, சொந்த அக்கா. ஆமா, சொந்த அக்கா 2 பேர் சொல்றாங்க, இப்போது 4 நாட்கள் ஆயிற்று நாருமே. இல்லை, அவருக்கு ஒரு மேட்ரே இல்லை. அவருக்கு அப்பதான் செத்து போனாலும் எழுப்புறாரு. ஆமா, 4 நாளுக்கு அப்புறமும் எழுப்புறாரு. ஆமா, எசேக்கியேலை பார்க்க உலர்ந்த எலும்புகளை எழுப்புறார். சூப்பர்ல, அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதையும் எழுப்புகிறார். அதையும் எழுப்புகிறார். இந்த நாள்ல உங்க வாழ்க்கை உலர்ந்து போயிருந்தாலும் எழுப்புகிறார். உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போனால் எழுப்புகிறார். ஆமா, உலர்ந்து போயிருக்கிறதோ, உலர்ந்து போயிட்டீங்களோ, எழுப்புகிறார். மறுபடியும் இந்த செப்டம்பர் மாதம் எழுப்புறாரு. ஆமா, எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு சீயோனே, இந்த காலை வேளையில எலும்பும்படி தேவன் விரும்புகிறார். எலும்புங்க சகோதரா, எலும்புங்க. ஆமா, நேரம் ஆயிடுச்சு, எலும்புங்க. தேவனுக்காக அச்சீவ்மெண்ட் பண்ணணும். தேவனுக்காக. ஆமா, எலியாவை எழுப்புறார். தேவதூதன் எலியா எழுப்புறார். எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்கிறார். வெகு தூரமாக இருக்கு. ஆமா, இப்ப லாசரு வெளியே வரணும்னா, மகிமை காணணும்னா, ஆமா, என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்பயும் ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட் மார்த்தாள் மரியாதைக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. இல்ல அவன் எழும்புவான், ஆனா உயிர் தெழுந்த கடைசி நாள் எழும்புவான். இல்ல இப்ப எழும்ப போறான்னு பேசிட்டு இருக்காரு. கரண்ட் ரிப்போர்ட்டை பேசிட்டு இருக்காரு. அவன் எழும்புவான்னு சொல்றாரு. இல்ல உயிர் கடைசி நாள் எழும்புவான்னு நினைக்கிறேன். இப்ப எழும்ப போறான். ஆமென் சொல்லுங்களேன். செப்டம்பர் மாசம் இப்ப எழுப்ப போறாரு. அடுத்த செப்டம்பர் அல்ல, அடுத்த செப்டம்பர் இன்னும் பல ஆசீர்வாதங்கள், அது வேற. ஆமா, 2027 செப்டம்பர் அது இன்னும் மிக பிரமாண்டம் ஆசீர்வாதம், அது வேற. இப்ப எழுப்ப போகிறார். எதெல்லாம் மடிந்து கிடக்கிறதோ, இதெல்லாம் தோற்று போயிருக்கிறதோ, அதை இப்ப ஆமா எழுப்புகிறார். ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். நிறைய விஷயம் விரும்புகிறேன். 94ஆம் சங்கீதம். ஆமா, 94ல் 14வது வசனம், 94:14 வாசிக்கும் பொழுது, ஆமா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமா, நீங்க யாருன்னா கர்த்தருடைய சுதந்திரம். ஆமா, நீங்க தான் அவருடைய சொத்து சார். ஆமா, லேவியன் கர்த்தருடைய சொத்தாக இருக்கிறான். அவனுக்கு ப்ராப்பர்ட்டியே கிடையாது, அவர் தான் சொத்துன்ட்டார். இப்ப அவர் சொல்றாரு, அவர் சொத்தை கைவிட மாட்டார் சார். ஆமா, மனுஷன் எதை வேணா கைவிட்டுருவான், சொத்தை கைவிட மாட்டான். எங்கடா இருக்கு சொத்து? கரெக்டா. ஆமா, அந்த எல்லைக்குரிய போய் கரெக்டா என்ன செய்ய பெயிண்ட் அடிச்சிடறாங்க. ஆமா, பெயிண்ட் அடிச்சு வச்சிடறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு போர்டு வச்சிடறாங்க. ஆமா, இது இன்னாருக்கு பாத்தியப்பட்டது, இன்னார் உறவின் முறையார் அப்படின்றாங்க. இப்ப பார்க்கும்போது சொத்தை எந்த மனிதனும் நிராகரிப்பதில்லை, சொத்தை மறப்பதில்லை. இந்த நாளில் அவர் சொத்து நீங்க தான் சார். அவர் சொத்தே நீங்க தான். உங்களை எப்படி சார் கைவிடுவாரு? உங்களை எப்படி சார் விட்டு விலகுவாரு? உன்னை கைவிட்டாரு, விலகிட்டாருன்னு சொல்லி ஆமா சீயோன் சொல்லி கொண்டிருக்கிறார். சீயோனே சொல்ல ஆரம்பிச்ச, கர்த்தரை மறந்தால், கர்த்தரை கைவிட்டால் என்று சீயோன் சொல்றார். ஆமா, சீயோனே சொல்லிட்டா. வெளியே ஆள் சொல்லி இப்ப சீயோனுடைய ஆள் மனதுல பதிந்து விட்டது. சீயோனா நீங்கள் நானும் தான். சீயோனுடைய ஆள் மனதுல பதிஞ்சிருச்சு, கர்த்தரை கைவிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, ஆமா, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சூப்பர்ல, எப்படிப்பட்ட வார்த்தை! தாயே மறந்துட்டாலும், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. முடிவு செய்ய விரும்புகிறேன். நீ அவரால் மறக்கப்படவில்லை, அவரால் கைவிடப்படவில்லை.
அவரால் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கிறாரே, ஆமாம் நான் உன்னை விலகுவதில்லை சொல்லியிருக்கிறாரே, ஆமாம் அவரவே நினைங்க, சொல்லியிருக்கிறார்ல, ஆமாம் நான் எதுக்கு பயப்படணும், நான் உன்னை விட்டு விலகுவது உங்களை கைவிடுவது என்று சொல்லியிருக்கிறாரே, இப்போ நான் எதுக்கு அச்சத்தோடு வாழணும், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, சொல்லியிருக்கிறார்ல அதனால் சொல்லலாமே. சூப்பரில் இப்போ சொல்லியிருக்கிறாரே சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? ஆமாம் சூழ்நிலைக்கு என்ன செய்ய முடியும், ஆமாம் இந்த பற்றாக்குறை என்னென்ன செய்ய முடியும், இல்லை இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தேவனாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமாம் உலக மனுஷனுக்கு ஆமாம் இப்படிப்பட்ட வார்த்தை இல்லை, ஆனால் நமக்கு வார்த்தை இருக்கிறது, நமக்கு யாவே இருக்கிறார், இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஆமாம் நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, நிச்சயமாக நாம் வெளியே வர முடியும் என்று நம்புங்கள். நீங்கள் வெளியே வருவீர்கள். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. ஆமென்.